வணக்கம் நண்பர்களே. பலவிதமான எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிற இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கன்னிராசியில உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவங்க கன்னிராசி உடையவங்களா பார்க்கப்படுறாங்க. மேலும் கன்னிராசியில பிறந்தவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாவே வாழ விரும்புவாங்க. இவங்க காதலித்து திருமணம் செய்யணுங்கன்னு நினைப்பு இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை துணை இவங்க விருப்பப்பட்டது மாதிரி தான் அமையும். எந்த ஒரு காரியங்களுமே செய்யறதுக்கு முன்னாடி குடும்பத்துல கலந்து பேசி பின்னாடிதான் முடிவெடுப்பாங்க. உழைப்பை அதிகம் விரும்பக்கூடியவங்களாகவும் பணத்தை அதிக செலவு செய்யவும் மாட்டாங்க. இவங்க கையில பணப்பழக்கம் எப்போதுமே அதிகமா இருக்கும். வருமானத்துக்கு தகுந்தபடி செலவு செய்வாங்க. அதே மாதிரி வீடு வாங்கின மாதிரி வசதிகளை இவங்க அமைச்சு கொள்வாங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிகம் கோபமும் இருக்கும். அதே மாதிரி இவங்க எதையுமே மறக்க மாட்டாங்க. அதிக ஞாபக சக்தி உடையவங்களாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி குணங்களை மாற்றி அந்த சூழ்நிலைக்கு பொருந்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த ராசியில பிறந்தவங்க தனக்குத்தான் எல்லாம் தெரியுங்கிற குணம் அதிகம் இருக்கிறதில்ல. ஆன்மீகத்துல அதிக ஆர்வமுடையவங்களாகவும் பயணங்கள் செய்யறது இவங்களுக்கு பிடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களை வேலை வாங்குறதுல கெட்டிக்காரங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு உணவு சாப்பிட்றதுல அதிக விருப்பம் இருக்கும். புதுசா உடை அணியறதுலயும் அதிக விருப்பம் இருக்கும். அதே மாதிரி இவங்களோட பேச்சு எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில இருக்கும். எப்போதுமே சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கிறதோட அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்றவும் முடியும். அந்த வகையில் வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரிஞ்சிருக்கு காதலர்கள் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது, அதே மாதிரி கணவன் மனைவிகளை ஒன்று சேர்த்து வைக்கிறது, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவு செய்யறது, தொழில் விருத்திடையை செய்யறது, பணவரவை உண்டாக்குறது, மன அழுத்தம், செவ்வாய் தோஷம், மேலும் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். முந்தைய காலகட்டங்களில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு இனம் புரியாத கவலை வாட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக தான் திகழ போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இருக்கும். உடல் நலனில் சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்போ ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க போகுது. திருமணமும் கைகூட போகுது. ஒரு சில பேருக்கு கடன் அடைப்பதற்குண்டான வாய்ப்பு எல்லா பக்கமும் ஏற்படும். வேலையை பொறுத்த வரைக்குமே சாதகமான சூழ்நிலை தான் நிலவுது. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதோட பல பல வாய்ப்புகளும் ஏற்பட போகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்கும். புத்திசாலித்தனத்தால உங்களுடைய செயல்பாடுகளை வெற்றி கிடைக்கிறதோட குழப்பங்கள் நீங்கிறதும் மட்டும் இல்லாமல் தொழிலில் பல யுக்திகளும் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அதனால் நல்ல லாபத்தையும் உங்களால் பெற முடியும். வெளிநாடு தொடர்பான வணிகத்தை ஊக்குவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. புதுசாக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் திகழ போகுது. இந்த மாதம் மேலும் நீங்கள் சிறப்பு மிகுந்த மாதமாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா விநாயக பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வு சிறக்கும். மேலும் கன்னி ராசியில நட்சத்திர பலன் பார்க்குறப்ப இந்த சித்திரை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னா, கன்னி ராசியில உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் உடையவங்களுக்கு ஆற்றல் காரகனும் வெற்றி காரகனும் சொல்லக்கூடிய சூரியன், வித்தைகளுக்கு காரணம் சொல்லக்கூடிய புதன், இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நெளிவு சுழிவு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நினைச்ச இலக்கு அடையக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். பிறக்க போகிற இந்த சித்திரை மாதம் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை தான் உண்டாக்கி தரக்கூடிய மாதமா இருக்க போகுது. ஜென்ம ராசிக்குள்ளேயே ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சாரம் செய்யறதால கூடவே 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால சங்கடங்கள் எல்லாமே இவங்க விலகி வைப்பாங்க. உடல் நிலையில இருந்துட்டு வந்த பாதிப்புகளையும் விலக வைப்பாங்க. அதே மாதிரி தொழில், பணி, வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த சித்திரை மாதங்கள்ல நீங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகிறதோட மட்டும் இல்லாமல் வழக்கு, வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் ஏற்பட போகுது. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி மே 1 குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்கறதால நெருக்கடி விலகி உங்களுடைய செல்வாக்கு உயரும்னு சொல்லலாம். நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த மாதங்களில் உண்டாகும். பாதிப்பு, நெருக்கடி இது எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி நீங்க எச்சரிக்கையா இருக்கக்கூடிய விஷயம் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
மற்றவங்களால சில சில சங்கடம் ஏற்படலாம். மாதத்தோட முன்பகுதியில செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால இரட்டிப்பு யோகம் உண்டாக போகுது. புதுசா சொத்து சேர்க்கை ஏற்படும். செயல்ல ஒரு வேகம் அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடம் தீரும். பெண்களா இருக்கிறவங்களுக்கு இதுவரையில இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் தீரக்கூடிய காலகட்டமாகும். மாதத்தோட பின்பகுதியில நீங்க நினைச்சதை சாதிச்சு கொள்ள முடியும். அதே மாதிரி திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் வரக்கூடிய காலகட்டமாகவும் வெளிநாடு முயற்சி எல்லாமே ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் அமைய போகுது. விவசாயிகளுக்கு கடந்த மாதம் இருந்த நெருக்கடி விலகும். கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட பின்பகுதியில புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. மாணவர்களோட விருப்பமும் நிறைவேற போகுது. அதே மாதிரி நீங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை உங்களால போக்கிக்க முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுக்கும் மகிழ்ச்சிக்கும் புகழுக்கும் காரணம் சொல்லக்கூடிய சந்திரன், கல்விக்கும் அறிவுக்கும் காரணம் சொல்லக்கூடிய புதன், இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சாதுரியமா செயல்படக்கூடிய ஆற்றல் இயல்பாவே இருக்குது. உங்க வாழ்க்கையில எந்த நிலை வந்தாலும் சோர்ந்து போகாம செயல்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான். பிறக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் உங்க வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் உண்டாகும் மாதம்னு சொல்லலாம். இதுவரையில அஷ்டம ஸ்தானத்துல சஞ்சரிச்சு வந்த குரு பகவான் மே 1 இருந்தே பாகிஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால உங்களுடைய யோகத்தை தான் ஏற்படுத்த தர இருக்கிறாரு. உங்க ராசிக்கும் குரு பகவான் பார்வை இருக்கிறதால இனி உங்களுக்கு மண்ணை தொட்டாலும் சரி மனையை தொட்டாலும் சரி பொன்னாகக்கூடிய வாய்ப்பு. மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சங்கடங்களை விரட்டி விட்டுருவார். பிரச்சனையில இருந்து விடுபட போறீங்க. தைரியமா செயல்பட போறீங்க. வெற்றியும் அதனால அடைய போறீங்க. தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பணியில ஏற்பட்டிருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. விரும்பின இடமாற்றம் பதவி உயர்வு சில பேருக்கு உண்டாகும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா அந்த கனவு நனவாகும். பெண்களோட நிலையில முன்னேற்றம் தோன்றக்கூடிய மாதமாகவும் வாழ்க்கை துணையோட இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய மாதமாகவும் அமைப்போகுது. அதே மாதிரி மேற்கல்வி வேலை மாதிரி எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஒரு சில பேருக்கு திருமண யோகம் உண்டாக போகுது. குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். தைரியமா செயல்படுறதால உங்களால வெற்றி தேடிக்க முடியும். அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி உண்டாக சூழ்நிலையோட விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்துல சந்திச்சு வந்த நெருக்கடிகள் விலகும். அரசியல்வாதிகளோட வாழ்க்கையில எதிர்பார்த்த நன்மை ஏற்பட போகுது. வெளிநாடு முயற்சி வெற்றி தரும். கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு யோகமான மாதமாகவும் அமையும். மாணவர்களோட மேல் படிப்பு முயற்சி எல்லாமே வெற்றி தரும். அதே மாதிரி சந்திர பகவானை திங்கட்கிழமைகளில் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வளமா மாறும். மேலும் சித்திரை 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு இரத்தகாரகன், யுத்தகாரகன், பராக்கிரமகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், கல்விகாரகன் புதன், இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சாதுரியமா செயல்பட்டு நினைச்சதை அடையக்கூடிய சக்தி இருக்கும். சித்திரை மாதம் யோகமான மாதமாக தான் இருக்க போகுது. நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி இவங்களோட கூட்டணி அமைஞ்சிருக்கிறதால உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் விலகி போக போகுது. தடைப்பட்ட முயற்சி இனி நிறைவேற போகுது. தடைப்பட்ட செயல்கள்ல லாபமும் ஏற்பட போகுது. வம்பு வழக்குங்கிற நிலைமை மாறி செல்வாக்கு உயரும். உடல்நிலையும் சீராகும். வியாபாரத்துல போட்டிகள் விலக போகுது. நண்பர்கள் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக போகுது. ஜென்ம கேதுவால ஏற்பட்ட குழப்பம் மே 1 விலகும். பாக்கிய குருவால உங்க வாழ்வு முன்னேற்றத்தை நோக்கி போக போகுதுன்னு சொல்லலாம். இதுவரையில நீங்க சந்திச்ச பிரச்சனைக்கு முடிவு ஏற்பட போகுது. புதுசா இடம் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் சில பேருக்கு புதிய தொழிலை தொடங்கக்கூடிய யோகமும் வாய்க்கும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா எதிர்பார்த்த தகவல் வந்து சேரப்போகுது. பணியாளர்களோட நிலைமை உயரக்கூடிய காலகட்டம். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது. பெண்களா இருக்கிறவங்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாம். திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரும். வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனை விலகி சுமூகமான நிலை இனி ஏற்பட போகுது. பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்பாங்க. உங்க பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாகவும் விவசாயிகளோட விருப்பம் பூர்த்தியாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுது. கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு வருமானம் கூடும். மாணவர்களோட கனவும் நனவாகும். அதே மாதிரி இந்த சித்திரை 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு லட்சுமி நரசிம்மர் நீங்க தொடர்ந்து வழிபட்டு வரதால உங்க வாழ்வை உங்களால வளமான வாழ்வாகவும் யோகமான வாழ்க்கையும் உங்களால ஏற்படுத்தி கொள்ள முடியும்.
இறுதியா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்கள்ல வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது. நாள்பட்ட வியாதி கூட ஒரு தீர்வு கிடைக்கும். சட்ட சிக்கல்ல சிக்கியிருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நீங்க பல அதிசயங்களை பார்க்க போறது உறுதி. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.